ஹாய், ஹலோ, பிரைஸ் லார்ட். வேதம் பேசுகிறது. நான் பேசல, வேதம் இப்போ உங்க கூட பேசுது. என்ன பேசுறாங்கன்னா, வேதம், உன் விழிகள் படாத என்னுடைய பக்கங்கள் உன் பார்வைக்காக இயங்குகின்றது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன தெரியுங்களா, இன்னும் நாம வேதாகமத்துல திருப்பாத பக்கங்கள் நிறைய இருக்கு. அதனால இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நம்ம எல்லா பேஜையும் திருப்ப போறோம், படிக்க போறோம். ஓகே, வாங்க இன்னைக்கு வசனத்துக்குள்ள போலாம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு. யாத்ராகமம் 17:15. இந்த முழு வசனத்தையும் நம்ம சொல்லாட்டியும் பரவாயில்ல. யெகோவா நிசி என்ற ஆண்டவருடைய நாமத்தை நம்ம பிடிச்சு கொள்ளலாம். ஓகேங்களா? யெகோவா நிசி. இஸ்ரவேலருக்கும் அமலேக்கியர்களுக்கும் யுத்தம் நடக்குது. மோசே மலையின் மேலிருந்து கைகளை உயர்த்தி அவர் பிடிச்சிருக்கும் பொழுது அமலேக்கியர்கள் தோற்று போனாங்க, இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டாங்க. அந்த யுத்தத்தில் ஒரு பெரிய வெற்றி கிடைச்சது. அதுக்கப்புறம் மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசின்னு பேரிடுறாரு. அதுதான் இந்த யாத்ராகமம் 17:15 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில சத்துருக்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க, நம்மளை மேற்கொள்றாங்கன்னா ஒன்றும் செய்யாதீங்க. கைகளை உயர்த்தி யெகோவா நிசி அப்படின்னு சொல்லுங்க. நிச்சயமா சத்துருக்கள் தோற்று போவார்கள், ஆண்டோடைய பிள்ளைகள் ஜெயம் பெறுவார்கள். ஸோ இந்த வசனத்தை உங்கள் வேதாகமத்தில் குறித்து கொள்ளுங்க. இன்னைக்கு எத்தனை முறை உங்களால் கைகளை உயர்த்தி யெகோவா நிசின்னு சொல்ல முடியுமோ சொல்லுங்க. ஓகேவா? ஒரு முறை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஓகே. யெகோவா நிசி, நமக்கு ஜெயத்தை தருகிற தேவன். யெகோவா நிசி. யாத்ராகமம் 17:15. ஓகே, நாளைக்கு இன்னொரு வசனத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. டாட்டா, பாய் பாய். வேதம் என் மன மகிழ்ச்சி.